வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் என்னைக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்படின்னா 29 மார்ச் 2025 தோராயமாக இரவு 10 மணிக்கு மேலே கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகிறது உறுதிங்க. அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, சனி பகவான்கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கண்டிப்பாக சில பல நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றது வரதான் போகுது. எந்தெந்த ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள், எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு தீய பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, ஜென்ம சனியா, 7.5 சனியா உட்காந்து அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட, இப்போ மேஷம்னா மேஷராசி, உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசிக்கும் பொதுவான பலன். ரிஷபம்னா ரிஷபராசிக்கு, உலகத்தில் இருக்க அத்துணை ரிஷபராசிக்கும் சனி பயிற்சிக்கு பொதுவான பலன். அப்போ நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர், இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம தெளிவாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன்ஸும் கிடையாது, உள்ளதை உள்ளபடியே பார்க்கலாம். வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் ராத்திரி பகலாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பர்ஃபெக்டாக அதை செஞ்சு முடிப்பாங்க. அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள். இந்த ப்ளூ காலர் ஜாப்ஸ்லாம் பெரும்பாலும் கும்பம் வருவாங்க. ஓகேங்களா? கும்பம், அதே மாதிரி மகரம், இவங்களாம் வந்துடுவாங்க. சரி, அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னாங்க, சனி பகவான் பாத சனியாக இருக்கார். அதாவது 7 நாட்டு சனியினோட கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்க. பாத சனி 2ஆம் பாவத்தில் இருக்கார். ஓகேங்களா? உங்களுக்கு சனி பகவான் பாருங்கள், லார்ட் ஆஃப் 12, அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம். அயன சயன போக விரயஸ்தானத்துக்கு அதிபன் யார் அப்படின்னா, அவன் தான் சனி பகவான். உங்களுக்கு அவன் இப்போ 2ஆம் பாவத்துக்கு போகிறான். அதான் 7.5 சனியினோட கடைசி காலகட்டம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போது சனியினோட வீரியம் குறைஞ்சிடும். அவர் தான் பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சனி பகவான். ஓகேங்களா? ஸோ அவர் பெருசாக கெடுக்க மாட்டார். இருந்தாலும் கடின உழைப்பு அப்படின்றது இருக்கணும் கும்பத்துக்கு. கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு போதுமான வருமானம் அப்படின்றது இருக்கும். பொதுவாக பாருங்கள், நேரமும் காலமும் சூப்பராக இருக்குது அப்படின் போது ஒரு முறை பிளான் பண்ணலாம், ஒரு முறை எஃபர்ட் எடுக்கலாம், இல்லை 2வது முறை எஃபர்ட் எடுக்கலாம், மிஞ்சி போனால் 3வது முறை எடுக்கும்போது பக்காவாக ரிசல்ட் வந்துடும். ஆனால் நேரமும் காலமும் சாதகமாக இல்லை அப்படின் போது ஒரு விஷயத்தை 10 முறை முயற்சி பண்ணணும். அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது வரும். அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு விஷயத்தை 10 முறை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றத விட ஒரு விஷயத்தை 5 முறை முயற்சி பண்ணுங்கள். உங்களோட டெஸ்டினியை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? கொஞ்சம் லேட் ஆகும், பட் சாலிடாக நடந்தே தீரும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணுறோம், அதுக்கான நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று இன்றைக்கி நடக்கும், இல்லை நாளைக்கு நடக்கும், இல்லை 4 மாதம் கழித்து நடக்கும், இல்லைனா 4 வருஷம் கழித்து நடக்கும். ஆனால் அது நடந்தே தீரும். அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ சாலிடாக நடக்கும். முயற்சி அப்படின்றத கண்டிப்பாக செய்யுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சனியினோட பார்வை பார்த்திங்கன்னா 4ஆம் பாவம், சுக தாயார் ஸ்தானத்தில் சனியினோட பார்வை இருக்குது அப்படின்னும் போது அம்மானோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. இன்னொன்று, நீங்கள் கும்பம் அப்படின்னா உங்களோட ஆரோக்கியத்திலே கவனம் அப்படின்றது தேவை. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நல்லா சாப்பிடுங்க, வண்டியெல்லாம் ஓட்டும்போது சேஃபாக ஓட்டுங்க. எலும்பு கை கால் வலி அப்படின்னா உடனே டாக்டரை போய் பார்த்து வைத்தியம் பண்ணிக்கோங்க. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது கொஞ்சம் குறையுங்க. நம்ம ஓடி 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 உழைப்போம், அப்போ தூக்கம் கெடும். இன்னொன்று பாருங்கள், நம்ம நல்லா சாப்பிட்டு டைமுக்கு அது பண்ணுறது அதெல்லாம் குறையும். நம்மளோட கம்ஃபர்ட் லெவல் கொஞ்சம் குறையும். சுக தாயார் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுறதுனால. அதுக்கடுத்து சனி பகவான் பாருங்கள் 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 8ஆம் பாவத்தை பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட அதுக்கு கண்ணு, மூக்கு, காது, வாயெல்லாம் வச்சு அந்த தப்பு பெருசாக காமிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சின்ன தப்பு கூட செய்யாமல் நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கணும்.
அதுதான் வந்து ஒரு உத்தமமான விஷயம். அதே மாதிரி பேசுறதானா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட ஒரு அட்ராக்ஷன் வரலாம், ஒரு டீவியேஷன் வரலாம், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுங்க. அசிங்கப்படுறதுக்கு அவமானப்படுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். பெருசாக அசிங்கப்படுறது அவமானப்படக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறோம் அப்படின்னா அசிங்கம் அவமானம்லாம் கிடையாது. ஹானஸ்ட்டாக இருக்கும்னா அசிங்கம் அவமானம் நம்மளை பார்த்து அது அசிங்கப்படும், நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்லைங்களா? ஸோ எல்லா விதத்துலேயும் ஹானஸ்ட்டு, ஜென்யூனிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இது பிரச்சனை கிடையாது. சனி பகவான் 8ஆம் பாவத்தை பார்த்தாலும் நம்மளை பெருசாக கெடுக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். செய்யாத தப்புக்கு நம்ம குற்றவாளியாக ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சனி பகவான் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பொதுவாக வந்து பாருங்கள், சனியை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னா நல்ல ஒரு காசு வசதி வாய்ப்பு எல்லாமே வந்துடும். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நம்ம சேர்கிற செல்வத்தில் நம்ம வாங்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் ஸ்திர சொத்தாக இருக்கும். அவர் நல்லா இல்லாமல் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின் போது என்ன ஆகும்னா, நம்ம 100 ரூபாய்க்கு உழைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு 80 ரூபா தான் வருமானம் வரும், 20 ரூபா வந்து வருமானம் வராது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா லாபத்தில் நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலை செய்கிறோம், அந்த முதல்ல நஷ்டம் கிடையாது, அந்த வேலையில் ஒரு லாபம் வருது பார்த்திங்களா, அந்த லாபத்தில் கொஞ்சம் நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு 100 ரூபா வந்தால் தான் நம்ம ஃபேமிலினோட ஒரு தேவைகள் பூர்த்தி ஆகும். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 150 ரூபாய்க்கு உழைச்சா 100 ரூபா 120 ரூபாய் தாராளமாக வந்துடும், கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். ஸோ உழைப்பு அப்படின்றத பன்மடங்காக போடும்போது இது பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. பாத சனி ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும், கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? சரி, ரெண்டாவது வந்து பாருங்கள், நம்மளுக்கு சேமிக்கிறது, இந்த சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சேவிங்ஸ் பண்ணணும் ரொம்ப முயற்சி பண்ணுவோம். சேவிங்ஸ்னு ஒன்று எடுத்து வைப்போம், அது என்ன ஆகும்னா ஒரு விரைய செலவாக போயிடும், ஒரு மருத்துவ விரயமாக இருக்கும். அதாவது சுப விரயம் கிடையாது, ஒரு அசுப விரயமாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹெல்த்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் இறை வழிபாடும் இருக்கும்போது நம்ம 100 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சா கடைசி ஒரு 50 ரூபாய் சேமிக்கிறதுக்கான பிராப்தத்தை சனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவான் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் குரு பகவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியத்தில் நம்ம என்னென்னலாம் நல்லது செஞ்சோமோ அதுக்கான பலனை குரு கொடுத்துருவார். அது கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ராகு அண்ட் கேது 1 and 7 இது வந்து பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஓரளவுக்கு. அதாவது 1ஆம் பாவம் ராகு மனசை கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுவார், பயம், பதட்டம், இன்னும் வேணும் இந்த மாதிரி 2 விதமான ஆசைகளையும், அதாவது ஃபஸ்ட்டு இனம் புரியாத பயத்தையும் ஏற்படுத்துவார். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இன்னும் வேணும் எது கொடுத்தாலும் திருப்தியின்மை, அந்த மனநிலையும் ஏற்படுத்துவார். 7ஆம் பாவம் கேது குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்யோன்யமின்மை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன மனமுட்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவார். இதெல்லாம் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. சனியை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே, பார்ட்னர்ஸ்குள்ளே காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னா எல்லா விஷயமும் 2 பேரும் கலந்து, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் கலந்து செய்யுங்க. அதே மாதிரி ராகு 1ஆம் பாவம் உங்களோட மென்டாஸ், உங்களோட ஆலோசகர்கள், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்களோட ஒரு ஒப்பீனியனு 2-3 பேரை கூட வச்சு அவங்களோட ஒப்பீனியன் பிரகாரம் செய்யும்போது இதை ஓவர் கம் பண்ணிடுவீங்க, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரி, சனி பகவான் என்னென்னலாம் கொடுப்பாரு அப்படின்றது, இந்த பாத சனி 2ஆம் பாவத்தில் இருக்கவர் உங்களுக்கு என்னென்னலாம் கெடுபலன்களை கொடுப்பாரு அப்படின்றது சொல்லிட்டேன். எந்தெந்த ஆங்கிள்லாம் நீங்கள் உஷாராக இருக்கணும் அதையும் சொல்லிட்டேன். சரி, இப்போ நல்லா இருக்குது அப்படின்னாலே பரிகாரம் சொல்லுவோம். பாத சனிக்கு கும்பத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உன்னதமான பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்குது. அங்கே ஈசன் இருக்கான், அந்த ஆதி கும்பேஸ்வரர். அந்த ஈசனை போய் வழிபாடு பண்ணிவிட்டு ஈசனுக்கு நெய் வாங்கி கொடுங்க. நெய் நாங்கள் ஒரு 5 லிட்டர் வாங்கி கொடுக்கலாமா? அதெல்லாம் இல்லைங்க. ஒரு 100 ml நெய் வாங்கி அங்கே கர்ப்ப கிரகத்தில் விளக்கு எரியும், அந்த விளக்கில் ஐயர்கிட்ட கொடுத்து அந்த கர்ப்ப கிரக விளக்கில் இதை சேர்த்துருங்க, இந்த நெய் வாத்துருங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அந்த தீபம் எரியுது பார்த்திங்களா பிரகாசமாக, அந்த பிரகாசமான நெய் தீபம் உங்களோட வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. ஸோ ஆதி கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணுறதுக்கு வழியும் வாய்ப்பும் இருக்குது. அப்படின்னா ஒரு முறையான இந்த பாத சனி முடியறதுக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சனி சாலிசா பாராயணம் பண்ணணும். சனி சாலிசா பாராயணம் பண்ணுறதும், ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள், கும்பத்துக்கு ஆதிக்கம் பெற்ற கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் தான். ஸோ சனியை பிரீத்தி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அப்போ நீங்கள் டெய்லியே சனி சாலிசா பாராயணம் பண்ணலாம், அது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும். இல்லைங்க எங்களால் டெய்லி சனி சாலிசா பாராயணம் பண்ண முடியாது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சனி சாலிசா பாராயணம் பண்ணுங்கள்.
இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நவகிரகங்கள் ஆராதனை பிரியர்கள். அப்போ சனியும் அதில் ஆராதனை பிரியந்தான். அவனை வந்து வேண்ட 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 கெடு பலன்களை கண்டிப்பாக குறைச்சிடுவான், நற்பலன்களை கண்டிப்பாக போகும்போது அதிகமாக்கி கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். வாழ்த்துக்கள்.